நீங்க பெரம்பூர் தொகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அடர்த்தியான வாக்கு வங்கியை வைத்திருக்கிற தொகுதி. கடந்த முறை கிட்டத்தட்ட 40-45,000 வாக்குகள்ல நண்பர் ஆர் டி சேகர் வெற்றி பெற்றார். மீண்டும் அவரே வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இதை தாண்டி 2006 அந்த தொகுதியில எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவம் என்பது இருக்கிறது. 2006 அதிமுக கூட்டணியில நாங்கள் மதிமுகவில் இருந்தபோது அங்கம் வகித்த நேரத்தில் இன்றைக்கு மாநகராட்சி உறுப்பினராக இருக்கிற வேளச்சேரி மணிமாறன் திமுகவில் மாநகராட்சி உறுப்பினர், அன்னைக்கு அவர் தான் மதிமுகவினுடைய கேண்டிடேட் பெரம்பூர் தொகுதியில எதிர்த்து போட்டியிட்டது கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு. அதிலும் குறிப்பாக ரயில்வே தொழிலாளர்கள், ஏஐடியூசி சிஐடியூசி தொழிலாளர்கள் நிரம்ப இருக்கக்கூடிய பகுதியாக அந்த பெரம்பூர் சட்டமன்ற பகுதி இருக்கு. அப்ப அந்த வாக்குகள் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உறுதியா கிடைக்கும். அவர்கள் எந்த காலகட்டத்திலும் விஜயை ஆதரிக்க போவதில்லை, விஜய்க்கு ஆதரவான வாக்குகளை அவர்கள் செலுத்த போவதில்லை. அப்போ திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, போதாத குறைக்கு கூட்டணி கட்சியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய தொழிற்சங்கங்கள், இதையெல்லாம் தாண்டி விஜய் எப்படி அந்த இடத்தில் வெற்றி பெற முடியும்னு கருதி அந்த தொகுதிக்குள்ள போனார்.